திருமுறை பயிற்சி மையமாக திகழும் பன்னிசை பாடசாலை தனது வரலாற்று பக்கங்களில் முக்கியமான நிகழ்வாக முதல் பட்டமளிப்பு விழாவை தமிழிசை பயணம் 24 என்ற தலைப்பில் வெகு விமரிசையாக கொண்டாடியது. 2019 தொடங்கப்பட்ட பன்னிசை பாடசாலை தேவார திருவாசக பாடல்களின் பன்னிசையை 3 நிலைகள் கொண்ட பாடத்திட்டம் மற்றும் சான்றிதழ் முறைகளுடன் கற்றுத்தரும் முதன்மையான பள்ளியாக திகழ்கிறது. இங்கு வழங்கப்படும் 4 வருட திருக்குறிப்பு பாடநெறியின் அடிப்படையில் திருமுறை பன்னிசை பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த 126 மாணவர்களுக்கு நேற்று இவ்விழாவில் பட்டம் வழங்கப்பட்டது. மலேசியாவிலேயே முதல் முறையாக ஒரு கல்வி மையமாக திருமுறை பன்னிசை பட்டமளிப்பு விழாவை நடத்திய இடமாக பன்னிசை பாடசாலை சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பது இதன் மிகப்பெரிய பெருமையே. இந்நிகழ்ச்சியின் ஒரு அம்சமாக பன்னிசை பாடலை மாணவர்கள் தேவார மூவரின் 24 பாடல்களை ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் பன்னிசை வடிவில் பாடி பன்னிசை வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டினர். கலையையும் பக்தியையும் ஒன்றிணைத்து 200 மாணவர்கள் தேவார பாடல்களை பாடி உலகளாவிய திருமுறை சமூகத்தினருக்கு பன்னிசையை அறிமுகப்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்றினர். திருமுறையை பக்தி இசையாக மட்டுமல்லாமல் அதன் பண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பன்னிசையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே பன்னிசை பாடசாலையின் நோக்கமாகும்.